السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. சதகல்லாஹுல் அலியுல் அலீம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை அச்சமும் இறை அன்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான பூரண காதலும் ஒரு மனிதரிடத்திலே நிறைவாக இருக்குமேயானால் அவர் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய சாதனைகளையும் படைத்துவிட முடியும், எவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் எதிர்கொண்டு விட முடியும், எவ்வளவு பெரிய சூழலையும் அவர் எதிர்த்து நின்று வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு அழகான ஒரு தத்துவத்தை பத்ர் சஹாபாக்களுடைய வரலாறு நமக்கு காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடத்தில் எடுத்துரைப்பதற்காக தூதராக அனுப்பப்பட்ட பொழுது அதற்கு மாற்று கருத்து எல்லா காலகட்டத்திலும் இருக்கும். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே ஒரு படை வந்த பொழுது ஏறத்தாழ சஹாபாக்களுடைய எண்ணிக்கைகளை விட 313 சஹாபாக்கள் அன்றைய களத்திலே இருந்தார்கள் என்கிற செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதிரிகளுடைய எண்ணிக்கை 1000 பேர் என்று முஸ்னத் அஹ்மதிலே அந்த ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ முஸ்லிம்களை விட 2 மடங்குகள் அதிகமாக எதிரிகள் இருந்த போதிலும் கூட, இன்னும் சொல்ல போனால் சஹாபா பெருமக்கள் அங்கே களத்திற்கு சென்றது சண்டையிடுவதற்காக, யுத்தம் செய்வதற்காக அல்ல. குர்ஆன் அதை தெளிவாக சொல்கின்ற பொழுது وَإِذْ يَعِدُكُمُ اللَّهُ إِحْدَى الطَّائِفَتَيْنِ أَنَّهَا لَكُمْ وَتَوَدُّونَ أَنَّ غَيْرَ ذَاتِ الشَّوْكَةِ تَكُونُ لَكُمْ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், தங்களை தற்காத்துக் கொள்வதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் சஹாபாக்களுடைய நோக்கம். அங்கே 313 சஹாபாக்கள் களத்திற்கு சென்றார்கள் என்றால் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் சென்றார்களே தவிர அங்கே சண்டையிடுவதற்காகவோ போர் செய்வதற்காகவோ அல்ல என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்தில் சொல்லுவான். என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, நபியே وَإِذْ يَعِدُكُمُ اللَّهُ إِحْدَى الطَّائِفَتَيْنِ أَنَّهَا لَكُمْ. 2 படைகளில் ஒரு படை உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான். இந்த 2 படை, அந்த 2 படையில் ஒன்று உங்களுக்கு சரணடையும், ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்களித்தான். அப்படி வாக்களித்த பொழுது وَتَوَدُّونَ أَنَّ غَيْرَ ذَاتِ الشَّوْكَةِ تَكُونُ لَكُمْ. ஆயுதம் ஏந்தாத படை உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள். இந்த வார்த்தை அல்லாஹ் அழுத்தமாக பதிவு செய்கிறார். ஆயுதம் ஏந்தாத ஒரு படை உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள். யுரீதுல்லாஹு அன் யுஹிக்கல் ஹக்க பிகலிமாத்திஹி. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நாடினான். எதிரிகளினுடைய சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான். 2 படைகளில் ஒரு படை உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்களித்தான். ஆனால் நீங்களோ ஆயுதமேந்தாத படை உங்களுக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள். 2 படை. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழிப்பதற்காக, சஹாபா பெருமக்களை அழிப்பதற்காக, அநியாயமான முறையிலே ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு படை திரண்டு வருகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களை நோக்கி. இன்னொரு படை அபு சுஃபியான் என்பவர் அன்றைய சமயத்தில் காஃபிராக இருந்தார், இஸ்லாத்தை தழுவவில்லை, ஏற்கவில்லை. அவர் ஒரு பொருளாதார படையோடு வருகிறார். அந்த பொருளாதாரம் எதற்காக? முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொருளாதாரத்தை ஏந்தி கொண்டு வராங்க பாத்தீங்களா,
அவர்களை அந்த பொருளாதாரத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக சல்லாசம் கிளம்புறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டையிட வேண்டுவதற்காக வேண்டிய ஆயுதம் ஏந்தி வந்து அந்த படையை நோக்கி போகல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் என்ன? ஆயுதம் ஏந்தாம பொருளாதாரத்தோடு வந்து அந்த பொருளாதாரத்தை மூலமாக ஒரு சமூகத்தை அழிக்கலாம் என்று நினைத்த அந்த சமூகத்தை பொருளாதாரத்தை முடக்க வேண்டும் என்று போனாங்க. ஆயுதம் ஏந்தாத சமூகத்தை நோக்கி தானே போனாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் ஆயுதம் ஏந்தாத ஒரு சமூகம், ஒரு படை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் விரும்பினீர்கள். இன்னொரு படை வருகிறது, ஆயுதம் ஏந்திய ஒரு படை வருகிறது உங்களை அழிப்பதற்காக. இறைவனுடைய நாட்டம் ஆயுதம் ஏந்தியவர்களை எதிர்த்து நீங்கள் இருக்க வேண்டும் என்றுதான். வெறும் 313 சஹாபாக்கள் நன்கு கவனிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கமோ சஹாபா பெருமக்களுடைய நோக்கமோ அன்றைய தினத்திலே சண்டையிடுவது நோக்கம் அல்ல. ஒரு சமூகம் அழிக்க வருது என்று வருகின்ற பொழுது அந்த இடத்திலே சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக, ஒரு சமூகத்தை பாதுகாப்பதற்காக களத்தில் நின்று சமூகத்தை பாதுகாப்பதே மேல் என்ற ஒரு கருத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூழலை உருவாக்கினான். ஒன்று. இரண்டாவது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த களத்திலே ஒரு மசூரா செய்யறாங்க. என்ன மசூரா செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, என் கூட யாரெல்லாம் வருவீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா எதிரி 1000 பேருங்க. 1000 பேர் இருக்கின்ற பொழுது மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கூட யார் வரீங்கன்னு கேட்கும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று பேச முற்படுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க உட்காருங்கன்றாங்க. அவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து நின்று பேச முற்படுறாங்க. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு உட்கார வச்சுட்டாங்க. அவருக்கும் பேச வாய்ப்பு இல்லை. 2 பேருமே யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு முஹாஜிர் சஹாபி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஹாஜிர் சஹாபி, மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்த சஹாபிகள். இப்ப சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு சஹாபி அவர் இப்பொழுது எழுந்திருக்கிறார். அந்த சஹாபி யாரு? சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னா அவர் அன்சாரி சஹாபி, மதீனாவாசி. 2 மக்காவாசிகள் முஹாஜிர் சஹாபாக்கள் எழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் சம்பந்தமாக என்ன செய்யலாம் என்ற ஆலோசனை செய்வதற்காக அந்த மக்களிடத்தில் ஆலோசனை கேட்கின்ற பொழுது முஹாஜிர் சஹாபிகளாகிய மக்காவாசிகளாகிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு எழுந்த பொழுது அமரச் சொன்ன மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி சஹாபி, மதீனா சஹாபி, அவர் எழுந்து நிற்கின்ற பொழுது ஸலாஸ உட்கார சொல்லல. அவர் எழுந்து நிக்கிறார். அப்ப கேட்டாங்களா, இய்யானா துரீது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் எங்களை மனசில் வைத்துதான் நீங்கள் இந்த ஆலோசனை பேசுகிறீர்களா? யார் என்கிட்ட கருத்து சொல்ல போறீங்க, யார் என்கிட்ட கருத்து சொல்ல போறீங்கன்னு சொல்லி அன்சாரிகளாகிய எங்களை மனதில் வைத்துத்தான் நீங்கள் பேசுகிறீர்களா? அதனால தான் முஹாஜிர்கள் எழும்பொழுதெல்லாம் உட்கார சொல்றீங்க. முஹாஜிர் எழும்பொழுதெல்லாம் உட்கார சொல்றீங்க. இந்த களத்திலே வல்லதி நப்சி பியதிஹி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய உயிர் யாருடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது அந்த அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். லவ் அமர்தனா அன் நுகிலஹா அல் பஹர ல அகதுனாஹா. சஹாபாவுடைய ஈமானை உணர்வு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவங்க மேல வைத்திருந்த அந்த உச்சக்கட்ட அன்பையும் காதலையும் பாருங்க. அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லவ் அமர்தனா அன் நுகிலஹா அல் பஹர, நீங்கள் எங்களுக்கு ஒரு உத்தரவு போடுவீர்களே ஆனால் நாங்கள் இந்த குதிரையில் இருக்கிறோமே, குதிரையில் உட்கார்ந்து இருக்கிறோமே, வாகனத்தில் இருக்கிறோமே, இந்த குதிரையோடு நாங்கள் கடலில் போய் மூழ்க வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு உத்தரவு போட்டாலும் ல அகதுனாஹா, நாங்கள் இந்த குதிரையோடு கடல்ல போய் மூழ்கிடுவோம். களத்துக்கு வாங்கன்னு நீங்க கூப்பிட்டு நாங்க வரமாட்டோமா? நாங்க மாற்று கருத்து சொல்ல போறோமா? இந்த ஆலோசனையில எங்கள் வாயிலிருந்து மாற்று கருத்து வந்து விடுமா? நீங்கள் கடலில் குதிரையோடு போய் முங்கிவிட வேண்டும், மூழ்கிவிட வேண்டும், உயிரை விட்டுவிட வேண்டும் என்று எங்களுக்கு நீங்கள் உத்தரவு போட்டாலும் அகலனாகா, அந்த காரியத்தை நாங்கள் செய்வோம். உலவ் அமர்த்தனா அன் நல்ரிப அக்பாதஹா இலா பர்கில் கிமாத், பர்குல் கிமாத் என்கிற தூரமான ஒரு பகுதிக்கு இப்பொழுதே நீங்கள் பயணப்பட்டு போக வேண்டும் என்று எங்களுக்கு நீங்கள் உத்தரவு போட்டாலும் உடனே யோசிக்க மாட்டோம். எவ்வளவு தூரமான ஒரு ஊரு, இப்பவே போகணும்னு சொல்றீங்களே, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்களேன், நாளைக்கு போறேனே, ஒரு வாரம் கழிச்சு போறேனே, அப்படி கிடையாது. இப்ப நீங்கள் அழைத்து பர்குல் கிமாத் என்கிற தூரமான ஒரு பகுதிக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று உத்தரவு போட்டாலும் நாங்கள் செய்வோம். அப்படி இருக்கும்போது நீங்க இது சம்பந்தமாக வான் கூட்ட ஓடி வந்துருவோமே, உயிரை குடிஞ்சுன்னா கொடுத்துருவோமே. அப்ப எந்த அளவுக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அவங்க அன்பு வச்சிருக்காங்க பாருங்க. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் அதுவரை கவலையோடு இருந்தது. ஏன்னா திடீரென்று முதல்ல நடக்க போகுதுங்க. அதுக்கு முன்னாடி இஸ்லாத்துல அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு களம் இல்ல, ஒரு போர்க்களம் இல்ல. திடீரென்று சஹாபா பெருமக்கள் அழைக்கப்பட்டு அவர்களை கூப்பிட்டு போகின்ற பொழுது
இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அழைத்து போகின்ற பொழுது மக்களுடைய மனநிலை என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவலையோடு அங்கே உட்கார்ந்து இருந்தாங்களா இல்லையா? இந்த சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பதில் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்தது என்று செய்தி ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அந்த சமயத்திலே எப்படி அறிவுபூர்வமாக அந்த சமூகத்தை அணுகினார்கள், அந்த களத்தை அணுகினார்கள் என்பதை கூட வரலாறு பதிவு செய்கின்றது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அந்த களத்திலே பத்ர் என்கிற அந்த இடம், அப்போ சஹாபாக்கள் வராங்க. வரும்போது எதிரி படையில ஒரு 2 பேர் கைது செய்யப்படுறாங்க. அந்த இடத்த சுத்திட்டு இருந்தாங்க. சஹாபாக்கள் புடிச்சிட்டாங்க இந்த 2 பேரை, எதிரி படையில இருந்து 2 பேரை. அதுல ஒருவர் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா குறைஷி வம்சத்தை சார்ந்த ஒரு மனிதர். இன்னொருவர் யாருன்னு கேட்டீங்கன்னா உக்பத் இப்னு அபி முஹைத் என்கிற ஒரு காஃபிரினுடைய அடிமை. ஒருவர் குறைஷி, இன்னொருவர் உக்பத் இப்னு அபி முஹைத் என்பவர்களுடைய அடிமை. இந்த 2 பேரை கைது செய்யறாங்க, பிடிச்சிட்டாங்க சஹாபாக்கள். அப்படி பிடிக்கும் போது இந்த குறைஷி இருக்காரா இல்லையா, அவரு தப்பிச்சு ஓடிட்டார். இப்ப கையில மாட்டினது ஒரே ஒரு ஆளுதான், உக்பத் இப்னு அபி முஹைத்தினுடைய அடிமை. இப்ப சஹாபாக்கள் அந்த பிடிபட்ட அந்த அடிமை இடத்துல கேள்வி எழுப்புகிறார்கள், எங்களை தாக்குவதற்காக அழிப்பதற்காக எத்தனை பேர் வந்திருக்கீங்க, நபரை சொல்லுங்க, எண்ணிக்கையை சொல்லுங்க. அப்போ அவர் பதில் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, ஹும் வல்லாஹி கசீருன் அததுஹும் ஷதீதுன் பஅசுஹும், அல்லாஹ் மீது சத்தியமாக அங்க வந்திருக்கக்கூடிய மக்களுடைய எதிரிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம், அவருடைய ஆயுதமும் மிக கடுமையானது. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எண்ணிக்கை அதிகமா ஆயுதம் கடுமையா நான் கேட்கல, வந்தது எத்தனை பேர் அதை சொல்லு. அவர் திரும்ப திரும்ப இதே பதில தான் சொல்றாரு, அல்லாஹ் மீது சத்தியமாக வந்த மக்களுடைய எண்ணிக்கை அதிகம், ஆயுதம் பலமானது. சஹாபாக்கள் பொறுத்து பார்த்தாங்க. அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிடிபட்ட அந்த அடிமையை, எதிரிய அடிச்சு நபரை சொல்லி எண்ணிக்கையை சொல்லுண்டு. அப்போ அவர் சொல்லவே இல்லை. அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பக்கமா வருகிறார்கள். அந்த சஹாபா பெருமக்களும் அந்த அடிமையை நபி இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நபி கேட்கிறாங்க, கமில் கௌமு, எதிரி படை எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு. அவர் நபி இடத்துல அதே பதில சொன்னாரு. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பதில சொன்ன உடனே திரும்பி நபி பார்த்தாங்க, இவர் வாயிலிருந்து எப்படி உண்மை வர வைக்கிறது. அப்ப கேள்வியை மாத்தி கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்கன்னா, கம் யன்ஹரூன மினல் ஜுஸுர் அப்படின்னாங்க. கம் யன்ஹரூன மினல் ஜுஸுர், உங்க படை எதிரி படை இருக்கா இல்லையா, ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகத்தை அறுக்கிறார்கள் சாப்பிடுவதற்காக, ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் அறுக்கிறாங்க. அவர் சாப்பாட்டை பத்தி கேட்கிறாரு நினைச்சிட்டு டக்குன்னு பதில் சொல்றாரு, அஷ்ரன் குல்ல யௌமின் அப்படின்ட்டாரு. ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம் நாங்க அறுக்கிறோம். 10 ஒட்டகம் அறுக்கிறீங்களா? அப்ப சஹாபாக்கள் கூப்பிட்டு சொன்னாங்க, எதுக்குங்க போட்டு அவரை போட்டு அடிச்சுக்கிட்டு, அல் கௌமு அல்ஃபுன் அப்படின்ட்டாங்க, எதிரி படை 1000 அப்படின்னாங்க. எப்படி 1000? குல்லு ஜஸூரின் லிமிஅத்தின், ஒரு ஒட்டகம் 100 பேருக்கு, ஒரு ஒட்டகம் 100 பேருக்கு 10 ஒட்டகத்தை அறுக்கிறாங்க அப்படின்னா எதிரி படை எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1000 பேர் இருக்கிறாங்க என்று மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த களத்திலே எப்படி அறிவுபூர்வமாக அணுகியும் கூட, எதிரியை அடிக்காம துன்புறுத்தாம, எத்தனை பேரா இருக்கீங்கன்னு அடிச்சு கேட்கறதுக்கு இல்லையா, சஹாபாக்கள் அதை தடுத்து நிறுத்தி, எதிரியாவே இருக்கட்டும், அடிச்சு துன்புறுத்தி கேட்க வேண்டாம், அறிவுபூர்வமா நம்ம கேட்போம், அவர்கிட்ட இருந்து வாயிலிருந்து செய்திகளை வர வைப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நடந்து கொண்ட நடவடிக்கையும் வரலாற்று நூல்களிலே, ஆதாரபூர்வ நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றிலே பத்ர் சஹாபாக்களுக்கு என்று ஒரு மிக உயர்ந்த அந்தஸ்து, ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. சஹாபாக்கள் இருக்காங்களா இல்லையா, 1,24,000 சஹாபாக்கள் இருக்கிறாங்கன்னா எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரே அந்தஸ்து, ஒரே தரம் அப்படின்னு வழங்கிடக்கூடாது. இப்போ சஹாபாக்கள்ல ஒட்டுமொத்த சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல நபிக்கு அடுத்து சஹாபாக்கள்ல நபிக்கு அடுத்த அந்தஸ்துல இருக்கக்கூடிய யாரு, நபிக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்திலேயே நபிக்கு பிறகு இந்த உம்மத்திலே மிகச் சிறந்தவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் என்று நாங்கள் பேசிக்கொள்வோம். யார் காலத்திலேயே? நபி ஸல்லல்லாஹு காலகட்டத்திலே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்துதான் நாங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த உம்மத்திலேயே மிக சிறந்தவர் என்று நாங்கள் கருதுவோம், பேசிக்கொள்வோம். இது நபி ஸல்லல்லாஹு காலகட்டத்தில தான் நாங்கள் பேசணும்.
இந்த செய்தி புகாரில நிறைய நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ சஹாபாக்கள், ஒட்டுமொத்த சஹாபாக்கள் வரும்போது அந்த சஹாபாக்கள்ல முதல் இடத்துல இருக்கிறாங்க அபூபக்கர் அன்ஹு. இந்த 4 கலீஃபாக்கள் எடுத்துக்கோம். முதல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நான்காவது அலி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற இந்த வரிசை புகாரியிலே, முஸ்லிமிலே, அஹ்மதிலே, திர்மிதியிலே, பல்வேறு நூல்களிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களில் தோழர்கள்ல இந்த 1, 2, 3 அந்தஸ்து இருக்குல்ல, தரஜா, அதே மாதிரி குழுவாகவும் தரஜா இருக்குது. ஒரு குழுவாகவும் ஒரு அந்தஸ்து இருக்கிறது, தரஜா இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சஹாபாக்களிலேயே, ஒட்டுமொத்த சஹாபாக்களிலேயே ஒரு குழுவாக முதல் இடத்துல யார் இருக்கிறாங்க என்று பார்ப்பீர்களே ஆனால் பத்ரு சஹாபாக்கள். இது குழுவாக நான் பேசுகிறேன். தனித்தனி நபராக பேசும்போது முதல்ல வர்றது அபூபக்கர் அன்ஹு, அப்ப 2, 3, 4 நம்ம சொன்னோம். ஒரு குழுவாக வருகின்ற பொழுது பத்ரு சஹாபாக்கள் மிகவும் உயர்ந்தவர்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமயம் ரசூலுல்லாஹி, அதாவது ஒரு தோழர் சஹாபி அறிவிக்கிறாங்க, ரிஃபாஆ ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அறிவிக்கிறாங்க, ஒரு சமயம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, மா தஉத்தூன அஹ்ல பத்ரின் ஃபீக்கும். நபி அவர்களே, மா தஉத்தூன அஹ்ல பத்ரின் ஃபீக்கும், உங்க சஹாபாக்களிலேயே பத்ரு சஹாபாக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார்கிட்ட கேட்கிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, உங்க சஹாபாக்கள்லயே பத்ரு சஹாபாக்களை பத்தி நீங்க என்ன கருதுறீங்க, என்ன நினைக்கிறீங்க? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் அஃதலில் முஸ்லிமீன், முஸ்லிம்களிலேயே மிகச் சிறந்தவர்களாக இந்த பத்ரு சஹாபாக்களை நான் கருதுகிறேன். முஸ்லிம்களிலேயே மிகச் சிறந்தவர்களாக நான் கருதுகிறேன். அப்போ அதுக்கு பதில் சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வகதாலிக மன் ஷஹித பத்ரம் மினல் மலாயிகா அப்படின்னாங்களாம். உங்க சஹாபாக்களில் எப்படி பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் மிக சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அப்படித்தான் எங்கள் வானவர்களில் யாரெல்லாம் இந்த பத்ரில் கலந்து கொண்டார்களோ அவர்கள் வானவர்களில் சிறந்தவர்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். யார் சொல்ற? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நான் சொல்ற இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பத்ர் போர்க்களத்துல வெறும் 313 சஹாபா பெருமக்கள் நபி மேல உள்ள அன்பின் காரணத்தினால், இறை மேல இருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால், இறை அச்சத்தின் காரணத்தினால், மார்க்க பற்றின் காரணத்தினால், எதிரி 1000 பேர் இருந்தாலும் அதை விட பன்மடங்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இஸ்லாத்துக்காக எதுவும் தியாகம் பண்ண தயாரா இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வோடு வந்தாங்களா இல்லையா? அந்த உணர்வுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன கேட்டா, 313 பேர் நீங்களா இருந்தாலும் என் தரப்புல இருந்து வானவர்கள் அனுப்புனான். என் தரப்புல இருந்து வானவர்களை உங்களுக்கு உதவியாக நான் அனுப்புகிறேன் என்கிற அந்த கருத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானவர்களை அனுப்பினான். குர்ஆன் சொல்கிறது, இது தகூலுல் முஃமினீன அலை யக்ஃபியக்கும் அன் யுமித்தக்கும் பி ஸலாஸத்தி ஆலாஃபி மினல் மலாயிகா முன்ஸலீன். வானத்திலிருந்து 3000 வானவர்கள் மூலமாக உங்கள் ரப்பு உங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு போதுமா போதாதா? அல்லாஹ் கேட்கிறான். வானத்திலிருந்து இறக்கப்படுகின்ற 3000 வானவர்கள், அந்த வானவர்களின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு போதுமா போதாதா? அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், பலா இன் தஸ்பிரு வ தத்தகு வ யஅதூகும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா யும்திதுகும் ரப்புக்கும் பி 5000 மினல் மலாயிகத்தி முஸவ்விமீன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இன்னும் பொறுமையாக இருப்பீர்களேயானால், இன்னும் இறையச்சத்தோடு அதிகமாக இறையச்சத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களேயானால், எதிரிகள் திடீரென்று உங்களை தாக்க வந்தாலும் கூட உங்கள் இறைவன் 5000 வானவர்களை கொண்டு கூட உங்களை பாதுகாப்பான், உதவி செய்வான். முதல்ல அல்லாஹ் சொல்ற 3000 வானவர்களை கொண்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பது உங்களுக்கு போதுமா என்று கேட்ட இறைவன் அடுத்து சொல்கிறான், அவனுடைய உதவியை இன்னும் அதிகப்படுத்துறேங்கிறான். ரப்பினுடைய உதவி எப்ப அதிகமாகும்? ரப்பினுடைய உதவி எப்ப அதிகமாகும் என்பதற்கு இறைவன் சொல்கிறான், பலா இன் தஸ்பிரு வ தத்தகு, நீங்கள் இறையச்சத்தோடு இருப்பீர்களேயானால், நீங்கள் உங்களுடைய பொறுமையில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 5000 வானவர்களை கொண்டு கூட உங்களுக்கு உதவி செய்வான், உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றான் என்று குர்ஆனிலே ஆல இம்ரான் என்கிற அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தை சொல்றான். அப்போ உண்மையிலேயே பத்ர் போர்க்களத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானவர்களை கீழே இறக்கி வானவர்களின் மூலமாக இந்த சமூகத்தை பாதுகாத்தான். அந்த சஹாபா பெருமக்களுக்கு உதவியாளர்களாக வானவர்களை அனுப்பி வைத்தான். அப்ப வானவர்களுடைய எண்ணிக்கைக்கு அளவே கிடையாது. ஆனா அந்த வானவர்களில் யாரெல்லாம் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டார்களோ அவங்க எல்லோருமே ஒட்டுமொத்த வானவர்களில் சிறந்தவர்கள். எப்படி ஒட்டுமொத்த சஹாபா பெருமக்களில் பத்ரீன் சஹாபாக்கள் மிக சிறந்தவர்களோ அது போன்று
இன்னும் சொல்ல போனால் அந்த மாணவர்களிலே மாணவர்களின் தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த களத்தில் பங்கெடுக்க செய்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்கிற தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், அருமை தோழர்களே, ஹாதா ஜிப்ரீல், இதோ இந்த களத்திலே ஜிப்ரீல் நிற்கிறார். ஆகிதும் பிரஸி ஃபரஸிஹி, அவர் தன் குதிரையினுடைய தலையை பிடித்த வண்ணம் குதிரையின் மீது அமர்ந்திருக்கின்றார். நமக்கு உதவி செய்வதற்காக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் இந்த வானவரை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். மிக உயர்ந்த வானவர், வானவர்களின் தலைவர். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தியை சொல்கின்றேன். அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படியெல்லாம் அல்லாஹ் உதவி செய்தான், அந்த சஹாபா பெருமக்களுக்கு உதவி செய்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, மிக உயர்ந்த மிக முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செய்வாங்க. போர்க்களத்திலே 1000 பேர் நின்று அந்த இஸ்லாத்திற்கு எதிராக அவர்களை அழிப்பதற்கு அங்கே நிற்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களில் ஒரு தோழர், அவங்களுக்கு முன்னாடி ஒரு முஷ்ரிக், ஒரு இறை கற்பிப்பாளர், அவர் என்ன பண்றாரு, அழிப்பதற்காக வந்திருக்கிறார். அவர் அப்படி திடீர்னு பார்த்தா உடம்பு ஃபுல்லா மஞ்சளா மாறுது. இந்த சாட்டையால அடிக்கும் போது ஒரு சவுண்ட் வருமா இல்லையா, அந்த சவுண்ட அந்த சஹாபி கேட்கிறாரு. முன்னாடி ஒரு முஷ்ரிக் நிக்கிறாரு, அவர் சாட்டையை வச்சு அடிச்சா ஒரு சவுண்ட் வருமா இல்லையா, இவர் கயிறு சாட்டைலாம் கிடையாது, ஆனா சாட்டையால் அடித்தால் என்ன சவுண்ட் வருமோ அந்த சவுண்ட். இது சமிஅ சௌத்தன் பிஸ்ஸௌத்தி ஃபௌகஹு வ சௌத்தல் ஃபாரிஸ், ஒரு குதிரை வீரர் குதிரையில உட்கார்ந்து குதிரையை வேகமா ஓட்டுவாங்கல்ல, ஓட்டும் போது அந்த ஒரு சப்தம் எழுப்புவாங்க, அந்த குதிரை வேகமா ஓடணும் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பழக்கம் இருக்குமா இல்லையா, மாட்டு வண்டி ஓட்டும் போது ஒரு சப்தம் எழுப்புவாங்க, அந்த மாடு வேகமா ஓடணும்னு சொல்லி. நம்ம குதிரையில உட்காரவங்க அக்திம் ஹைசூம், அக்திம் ஹைசூம், இது அரபுகள் சொல்ற வார்த்தை. சீக்கிரமோன்னு அர்த்தம், அந்த குதிரையை வேகமா விரட்டுறதுக்கான வார்த்தை. அப்போ ஒரு குதிரை வீரரின் குதிரையை வேகமாக ஓட்டக்கூடிய அந்த வார்த்தை சப்தத்தை அவர் கேட்கிறாரு. ஆனால் கண்ணு முன்னாடி குதிரை வீரர் இல்ல. அவர் கண்ணு முன்னாடி சாட்டையால் அடிபடுறாரு, சாட்டை சத்தம் கேட்குது, அவர் சுருண்டு விழுறாரு. அவர் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நல்லற இலல் முஷ்ரிக் அமாமஹு, தனக்கு முன்னால் நின்ற அந்த முஷ்ரிக்கை அவர் பார்க்கிறார். ஃபஹர்ர முஸ்தல்கியன், அவர் அப்படி மலர்ந்து கீழே விழுகிறார். பக்கத்துல போய் பார்த்தா அப்படின்னு சொன்னா உடம்பு முழுக்க என்ன செஞ்சிருக்க, மஞ்சள் அப்படி பச்சை நிறமா மஞ்சள் நிறமா மாறி போய் ஆள் இறந்து போய் கிடக்குறாரு. அப்ப அவருக்கு பயம், ஆச்சரியம், என்னடா நம்ம ஒண்ணுமே செய்யல, சத்தத்தை கேட்கிறோம், முன்னாடி என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி வேகமா அந்த சஹாபி யாருக்கிட்ட, அன்சாரி சஹாபி. அந்த அன்சாரி சஹாபி உடனே எங்க போறாரு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வேகமாக ஓடி போய் நடந்த தகவலை சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்கத்த, நீங்கள் உண்மையைத்தான் சொன்னீர்கள், ذَلِكَ مِنْ مَدَدِ السَّمَاءِ الثَّالِثَةِ, உங்களுக்கு 3வது வானத்திலிருந்து உதவி வந்திருக்கிறது. மூணாவது வானத்திலிருந்து வந்த உதவி. அந்த வானவர் 3வது வானத்தில் உள்ள வானவர். 7 வானங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களை பிரித்து அவங்களுக்கான ஒரு பணியை கொடுத்திருக்கிறான். அதுல 3வது வானத்திலிருந்து வந்த வானவருடைய உதவிதான் அது, நீங்கள் சொன்னது உண்மைதான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபிலே. அப்ப வானவர்களுடைய உதவி இந்த உம்மத்திற்கு எப்பொழுது கிடைக்கும்? இது வானவர்களுடைய உதவி சஹாபா பெருமக்களுக்கு மட்டுமே, மற்ற யாருக்கும் இல்லை, நம்ம தப்பா விளங்கிடக்கூடாது. இறை அச்சமும் பொறுமையும் ஒரு இடத்திலே முழுமையாக இருக்குமேயானால், இறை காதலும் நபி காதலும் ஒரு இடத்திலே முழுமையாக இருக்குமேயானால், அந்த வானவர்களுடைய உதவி என்பது கியாமத்து வரை இருக்கக்கூடிய எல்லா மூமினுக்கும் கிடைக்கும். ஏனென்றால் எந்த இடத்திலும் குர்ஆனிலோ ஹதீஸிலோ அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ வானவர்களின் உதவி சஹாபாக்களுக்கு மட்டும்தான் என்று எந்த இடத்திலும் குர்ஆனும் சொல்லல, ஹதீஸும் சொல்லல. அங்கே அந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு உணர்த்த வருவது என்னவென்றால், நீங்கள் சபுர்ல கரெக்டா இருந்தா, இறை அச்சத்துல முழுமையாக கரெக்டா இருந்தா, இந்த மாதிரி உதவி உங்களுக்கும் கிடைக்கும் அல்லாஹ் சொல்ல வரான். அவங்களுக்கு மட்டும்தான் காசு, அவங்களுக்கு மட்டுமே என்று அல்லாஹ் சொல்ல வரல. அப்ப சஹாபாக்களுடைய அந்த மரியாதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலின் மூலமா காட்டுகிறான். இன்னொன்று மிக முக்கியமானது, மனதில் எப்பொழுதும் ஆழமாக பதிவு செய்து கொள்வோம். பத்ரு சஹாபாக்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னா, இறை நெருக்கத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய வசீலாவால் நமக்கு எல்லா ஹாஜாத்தையும் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்போம். வரலாற்றில் பதிவாகின்றது. இன்னைக்கு பத்ரு சஹாபாக்களுடைய பேர் நான் பதிவு செஞ்சமே, ஓதனமே. இப்னு ஹஜர் அஸ்கலனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 17வது பக்கத்துல ஒரு வரலாறை பதிவு போடுறாரு.
இபுன் படிக்கிறது இபுன் ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி மாபெரும் ஹதீஸ்களை அறிஞருங்க. இபுன் ஹஜர் அஸ்கலானி மிகப்பெரிய ஹதீஸ்களை அறிஞர், சஹீல் புகாரினுடைய விரிவுரையாளர். அவங்க சொல்றாங்க, என்னுடைய சச்சா மகனார் ரோம் நாட்டிலே கைது செய்யப்பட்டு விட்டார், அநியாயமாக அவர் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட தகவல் எனக்கு கிடைத்தது. அவரை விடுதலை செய்வதற்காக வேண்டி நிறைய பணங்கள் கேட்டாங்க, கொடுக்குற அளவுக்கு எங்கள்ட்ட பணம் இல்லை, கொடுக்குற அளவுக்கு பணம் ஃப்ரீயா கேட்கறாங்க, அவங்க அவ்வளவு கொடுக்கறதுக்கு எங்கள்ட்ட பணம் கிடையாது. அப்ப எனக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டா, என்னோட சச்சா மகனுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறேன். அந்த கடிதத்துல நான் என்ன எழுதுறேன்னு கேட்டீங்கன்னா, பத்ர் சஹாபா கூட பேரை ஃபுல்லா எழுதி இவர்களை வசீலாவாக்கி நீ துவா செய்வான்னு சொன்னேன். இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாங்க, நீண்ட சம்பவத்தை நான் நேரத்தை அனுசரிச்சு சுருக்கி சொல்கிறேன். அந்த அவங்களோட பெயர்களை எழுதி இந்த பெயர்களை ஃபுல்லா வாசித்து, இந்த சஹாபாக்களின் பொருட்டால் எனக்கு உதவி வேணும், யாரெல்லாம் என்ன பாதுகாத்துரு அப்படின்னு அல்லாட்ட துவா செய்ய, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான் அப்படின்னாங்க. அந்த கடிதம் அவர்கிட்ட போகுது, அதை வாங்கி படிக்கிறாரு. அவர் கடிதம் நினைச்சுக்கிட்டாரு நிறைய செல்வம் வரும், நம்ம விடுதலை செஞ்சுவாங்கன்னு. வந்தது பேப்பர் கடிதம். கடிதத்தை விரிச்சு படிச்சீங்கன்னா சஹாபாக்களோட பேர், பத்ர் சஹாபாக்கள் பேர். அந்த பத்ர் வசியத்து இருக்குது, இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு பேரு ஓதுங்க, படிங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க வசீலாவாக்கி. அத்தனை சஹாபாக்கள் பேரை படிச்சாங்க, அவங்களை வசீலாவாக ஆக்கி என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு. அந்த 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 கைதிய விற்க போனாங்க. ஒரு ஆள்கிட்ட வித்துட்டு அடிமையாயிருவாரா இல்லையா? விற்க போனா யார் காசு கொடுத்து வாங்குறாங்களோ வாங்கினவருக்கு ஏதாவது வாழ்க்கையில் முசீபத்து நடக்கும். அவர் டப்புன்னு இன்னொரு ஆள்கிட்ட வித்துருவாரு. அவர்கிட்ட விற்கும் போது அவருக்கு ஒரு முசீபத்து நடக்கும். அவர் அப்ப மக்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சுட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, அப்படி ரேட் அவருடைய ரேட்டு குறையுது. ரொம்ப காசுன்னு வந்துச்சா இல்லையா, ஒரு ஆள் மூலமா ஆபத்து அதிகமா வருது, ரேட்டு குறையும். அப்படியே அவருக்கு ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. கடைசியா ஒரு மனிதர் ரொம்ப காசு கம்மி அப்படி விற்க போறாங்க, ஒரு ஆள் வாங்கிட்டாரு. வாங்கி அவர் ரொம்ப துன்புறுத்துறாரு. துன்புறுத்தினவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போன உடனே அவர் மகன் அவர் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அவருடைய மகன், அவர் மகன் என்ன பண்ணாரு, என் வாப்பா ஒன்னாலதான் இறந்து போனாரு, நான் அவனை சும்மா மாட்டேன் அப்படின்னாரு. அவருக்கு சித்திரவதை செய்ய கடைசியில அவரும் இறந்து போறாரு. முசீபத்து எப்படி வருது பாருங்க. கடைசியில என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டு மன்னர், ரோம் நாட்டு மன்னர் இருக்காரு இல்லையா, அவருக்கு சொந்தமா ஒரு கப்பல், அதுல ஒரு மகன் இருக்கிறாரு, அது சரக்கு கப்பல், வியாபார கப்பல். அது போனது தொலைஞ்சு போச்சு, எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப அந்த ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, இந்த ஊர் மக்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த அடிமைய மன்னர்கிட்ட கொண்டு போய் சொல்லணும், இவர் விசித்திரமான ஆளா இருக்கிறாரு, இவரை யாரு வாங்கினாலும் முசீபத்து வருது, இவர் எப்படியோ தப்பிச்சுக்கிறாரு. நாங்க நினைக்கிற ஒரு நபியினுடைய ஏதோ ஒரு நபியினுடைய பிள்ளையா இருக்கும்னு நினைக்கிறோம். யாருக்கும் அடிமையாக மாட்டேங்கிறாரு, யாருக்கும் அடிமையாக மாட்டேங்காரு, டக்கு டக்குன்னு கை மாறிக்கிட்டே போகுது அப்படின்னு அந்த மக்கள் ரோம் நாட்டு மன்னர்கிட்ட போய் சொல்ல, அவரும் பயந்து போய், எப்பங்க வா உனக்கு நான் காசு தரேன்னு சொல்லி அதிகமா காசையும் கொடுத்து நீ ஊருக்கு போப்பாட்டு ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அவங்க வரலாற்று இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹுடைய உறவினர் வீட்டில் நடந்த சம்பவத்தை இப்னு ஹஜர் அஸ்கலானி பதிவு செய்யறாரு. அப்ப அந்த சஹாபாக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு மேம்படுத்திட்டான் பாருங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் பொருட்டால், அதனாலதான் பதிரி மௌலிது ஓதுற நம்ம முழு சஹாபாக்கள் உட்கார்ந்து பொறுமையா நம்ம படிப்போம். யாரெல்லாம் இந்த சஹாபாக்கள் தொடங்கும் போது அல்லாஹும்ம அன்ன தவஸ்ஸலு, யாரெல்லாம் இந்த சஹாபாக்கள் வசீலாவாக ஆக்கி கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் ஆரம்பிக்கும், முஹம்மது ரசூலுல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி பேர் ஆரம்பிச்சு அப்படியே 313 சஹாபா பெருமக்கள், அத்தனை சஹாபாக்களுடைய பெயரையும் வாசித்து, இத்தனை சஹாபா பெருமக்களை, பத்ர் சஹாபாக்களை நாங்கள் வசீலாவாக, இறைவா நாங்கள் வசீலாவாக ஆக்கி எங்களுடைய ஹாஜாத்துகளை, தேவைகளை நாங்கள் கேட்கிறோம், எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக என்று அந்த துஆவினுடைய சுருக்கமான கருத்து. அவ்வளத்தையும் படிச்சு நான் சொல்லல, அதுல என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கு அந்த துஆல என்பதை நான் சொல்ல வரேன். அதனால பத்ரின் சஹாபாக்கள் மிக உன்னதமானவர்கள். இந்த மாதிரி அவங்களுடைய நினைவு தினங்கள்ல அவங்களை போற்றுவது, அவங்களுக்காக துஆ செய்வது நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களை நினைக்க வேண்டும். இஸ்லாமிய வரலாறு செஞ்ச மிகப்பெரிய தப்பு வரலாறு மறந்ததுதான். வழிமார்கள் நமக்கு செஞ்ச சேவையை மறந்தது அப்படி விட்டுறது, சஹாபாக்கள் நமக்கு செஞ்ச சேவைகள் அப்படி மறந்தது அப்படி விட்டுறது, அதுதான் இந்த இஸ்லாமிய சமூகம் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அது சுன்னத் ஜமாத் என்கிற உம்மத்து தான் அதை பாதுகாத்துட்டு வருது. அப்ப பத்ரி சஹாபாக்களுடைய நினைவு இன்னைக்கு நாம் நினைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அவங்களுக்காக துஆ செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அவர்களை வசீலாவாக ஆக்கி நமக்காக துஆ செய்ய வேண்டிய பொறுப்பும் உணர்வும் நமக்கு என்ன செய்யுது இருக்குது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ரு சஹாபாக்களுடைய அந்த உயர்வின் பொருட்டால், பத்ரு சஹாபாக்களின் பொருட்டால் நம்மளுடைய அத்தனை ஹாஜாத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பானாக. எல்லா வகையான ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. உலகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ர் சஹாபாக்களின் பொருட்டால் அமைதியை, நிம்மதியை வழங்குவானாக. எல்லா சமூக மக்களும் ஒற்றுமையாகவும், இரக்கமாகவும், அன்பாகவும் வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக.
வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கஸீரன் ஃபித் தாரைன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.